ஒரு தலை ஃப்ரெண்ட போய் கேட்டு பாருங்களேன், மச்சான் உனக்கு ஏன்டா அஜித் பிடிக்குது தெரியலன்னு சொல்லுவாங்க. சீரியஸா தெரியலங்க, ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு காரணமே இல்லாம பிடிக்குது. எந்த ஒரு ஃபேன்ஸ் மீட், பிரஸ் மீட், அவார்ட் ஃபங்க்ஷன் எதுலையுமே கலந்துக்க மாட்டாரு. எந்த ஒரு சோசியல் மீடியாலையுமே இல்ல. ஹிட்டானதுக்கு ஈக்குவலா ஃபிளாப் ஆன படங்களும் இருக்கு, ஆனாலும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அஜித் சார் ரேஸ்ல ஜெயிச்சிட்டாருன்றதை விட அஜித் சாலியோட லவ் தான். அப்பா என்ன லவ்டாது, இந்த வயசுலயும் எவ்வளவு லவ் பண்றாங்க, அவர் எவ்வளவு ரசிக்கிறாங்க. யாருங்க அவரு, முடிஞ்சிட்டேன்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நிக்கிறாரு. டே உங்க தலைக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதாடா, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ஆக்சிடென்ட் ஆகுது, ரேஸ்லயும் ஆக்சிடென்ட் ஆகுது, எண்டு கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க. எங்க தலைக்கு எண்டே கிடையாதுடா. தமிழ்நாட்டோட உச்சபட்ச ஹீரோ எந்த ஒரு பப்ளிசிட்டியும் பண்ண மாட்டாரு. சாதாரண ஆள் மாதிரி வரிசையில் நின்னுதான் ஓட்டு போடுறாரு. தமிழ்நாட்டிலே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் நடிச்ச முதல் ஹீரோ அவர் தான். ஆனாலும் ரசிக்கிறாங்க. முதுகுல ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணிருக்காரு, ஆனாலும் ஸ்டண்ட் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு, ரேஸ் ஓட்டுறாரு. சாதாரண 10th ஸ்டாண்டர்ட் இன்கம்ப்ளீட் பண்ணாலே கார் ரேஸ், பைக் ரேஸ்ல சாம்பியனா இருக்கிறாரு. வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான தக்ஷா குழுவோட ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு. வானூர்தி இயக்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆலோசகர் அண்ணா யூனிவர்சிட்டியால் நியமிக்கப்படுறாரு. ஆளில்லாத விமானத்தை உருவாக்குறாரு. ட்ரோன் ஒலிம்பிக் போட்டியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஐடியாஸ் கொடுத்து வின் பண்ண வைக்கிறாரு. கொரோனா டைம்ல தடை செய்யப்பட்ட பகுதிக்கு ஆளில்லாத விமானம் மூலமா கிரிமினேஷன் தெளிக்கிறதுக்கு உதவி பண்றாரு. கன் ஷூட் பண்றாரு, போட்டோ ஷூட் பண்றாரு. என்ன டேலண்ட் இந்த மனுஷனுக்கு.